நீங்கள் இவ்வளவு மீடியாவும் எல்லாம் லைவ் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு காட்டினாங்க. நீங்கள் இந்த சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சொல்லி தான் நமக்கே தெரிஞ்சிச்சு. ஜென்ரேட்டர் அந்த ஆஃப் பண்ணாங்க, அந்த இதனால் கரண்ட் போயிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்க்குறப்ப அதெல்லாம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் லைவ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆக யாராவது இது மாதிரி ஏதாவது ஒரு தவறான சம்பவங்களோ அல்லது காவல்துறை ஏதாவது தவறாக நடந்து கொண்டிருந்தாலோ அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ நாள் இருக்காது, மீடியாவில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆக அப்படி இருந்திருந்தால் இவர்களாவது அதை சொல்லியிருக்கணும், மக்கள்கிட்ட விளக்கியிருக்கணும். இந்நேரம் அவர் அட்லீஸ்ட் மக்களை சந்திக்க வேண்டாம், ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு விரிவான அதை கூட வேணாங்கிறார் அவர். பத்திரிகை சந்திப்பு வேணாம், யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் அதெல்லாம் செய்யணும். ஒரு அரசியல் தலைவருக்கான அழகு என்பது அந்த செய்திருக்க வேண்டும். ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்லணுமா வேண்டாமா? நீங்கள் அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுறீங்க, அல்லது அங்கே ஏதோ தவறு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதற்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது உங்களோட கடமையா இல்லையா? ஆனால் அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட கேட்டால் அது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அதை மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்களே. இல்லை, கேள்வி கேட்டு தானே கேள்வியே கேட்க விட்டால் தானே மறுக்க முடியும். நீங்கள் இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் மறுக்கலாம். நான் கேள்விக்கே வரலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்?